ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். இட்லி எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான். பட் ஆனால் வெறுமனே இட்லியே சாப்பிட்ருந்தா நிறைய பேருக்கு போர் அடிச்சிடும். அப்படி போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தக்காளியில் சட்னி ரெடி பண்ணி சூப்பரான மசாலா இட்லி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் இட்லி செய்யும் போதெல்லாம் இந்த மசாலா இட்லி தான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ ஃபேன் ஆயிடுவீங்க இந்த ஒரு ரெசிபிக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த மசாலா இட்லி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மசாலா இட்லி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 இட்லி எடுத்திருக்கேன். இதுக்கு பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளியில் ஒரு சட்னி ரெடி பண்ணணும். கூடவே இட்லி மிளகா பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மீந்து போன இட்லியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சூடாக இருக்க இட்லியில் கூட செய்யலாம். டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு சிலர் இட்லி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ மத்தியானம் ட்ரை ஆயிரும். அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இதை பேன் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகும்போதும் அப்ளை பண்ணும்போதும் ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம இட்லி மிளகா பொடி வந்து தூவி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க, கையிலேயே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் விழுகும். இதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இட்லியை அப்படியே சேர்த்துடலாம். மேலே லைட்டாக இட்லி மிளகாய் பொடி தூவி விட்டுட்டு இதை திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எல்லா இட்லி மிளகா பொடியும் பட்டரும் இந்த இட்லியில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டு இதை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும், சூடாகட்டும். சூடாகினதும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த தக்காளி ஒரு நம்பர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் இதை தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சு சூடானதும் இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒரு நம்பர் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை மல்லியும் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இட்லியோட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி சட்னி இது கூட சேர்த்துடலாம். தக்காளி சட்னி ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது பேனில் சூடாகி நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வரும்போது நம்ம இதில் இட்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லியை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இட்லியும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இட்லி சேர்த்ததும் சீக்கிரமாக இந்த சட்னி எல்லாம் அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். இட்லி சேர்த்த உடனே இட்லி மிளகா பொடி மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இட்லி வந்து இந்த சட்னியோடையும் இந்த மிளகா பொடியோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 1 மினிட் போல் கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான மசாலா இட்லி ரெடி ஆயிரும். பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. இட்லினாலே ஒரு சிலர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் மீந்து போன இட்லியில் எப்போவுமே இட்லி உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிவி பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட வச்சு சாப்பிட்டுப்பாங்க. டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரை ஆகாமல் சூப்பராக டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.